என்ன பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்க தானே? சந்தனா, என்ன இது? நீ இந்த மாதிரி ஏன் தப்பா? அப்படி இல்ல, ஆனா என்னமோ சும்மா இப்படி உங்ககிட்ட விளையாடினா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. அதான் இந்த மாதிரி. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல தப்பு என்ன இருக்கு? அப்படின்னா தப்பில்லைன்னு சொல்றீங்களா வம்சி? வம்சி, மாமா, மாமா மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? மருந்து என்னடா இது? ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வராதா? பரவாயில்ல மாமா, மருந்து கொண்டு வர சொல்லட்டுமா? எப்பவும் நான் மருந்து சாப்பிட்டேன். சரி மாமா, அப்படின்னா நான் போறேன். ராதா, என்ன மாமா? இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மாமா? அது ஒண்ணும் இல்ல. நம்ம டெண்டர் எடுத்தோம்ல, அதுக்கு டெபாசிட் பண்ணி ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு அதுக்கு பேங்கோட பேப்பர்ஸ்லனா உன்னோட சிக்னேச்சர் வேணும். ராதா, என்ன காயம் அது? ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா ராதா கீர்த்தி 2 பேரும் இங்க இருக்க கூடாது. ராதா இருக்கும்போது கீர்த்திய வெளியில அனுப்பணுங்கிற விஷயம் கண்டிப்பா நடக்காது. அதனால முதல்ல அந்த புள்ள பூச்சிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். எஸ், ராதாவை அனுப்பியே தீரணும். ஆனா எப்படி எப்படி வெளியில அனுப்புறது? என்ன செஞ்சு வெளியில அனுப்புறது? உலகத்துல ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யாததை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ராதாவுக்கு. நான் வேணான்னு சொல்லல, ஆனா எல்லாமே தெரிஞ்சு துரோகம் என்னமோ பண்ற மாதிரி இருக்குல்ல? நீ என்ன சந்தனா சொல்லிட்டு இருக்க? நான் ராதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேனா? படிப்பு ஒண்ணுதான் நாம வாழ்க்கை பூராவுமே உபயோகப்பட போற சொத்து, யாராலையும் பறிக்க முடியாத சொத்து. அந்த சொத்தை அவளுக்கு கொடுக்காம நீ இந்த மாதிரி சொத்தை கொடுக்கணும்னு நினைச்சா அது சுத்த வேஸ்ட். உண்மைதான் சந்தனா, ராதா கூட படிக்கிறேன்னு ஹாஸ்டலுக்கு போறேன்னு தான் என்கிட்ட சொன்னா. அவ டாக்டர் ஆகணுங்கிறது தான் அவங்க அம்மாவோட ஆசையா. நான் அதுக்கு கோஆபரேட் பண்றேன்னு வாக்கு கூட கொடுத்திருந்தேன். வீட்டுல இருந்தா நீயும் நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்து 1008 வேலை வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் அவ செய்யாம இருக்க முடியுமா சொல்லு? இருக்க முடியாது. அப்புறம் எப்படி படிக்க முடியும்? ராதாவை நீ நிஜமாவே டாக்டரா பாக்கணும்னு ஆசைப்பட்டன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும்ல. என்ன நினைக்கிற கீர்த்தி?